ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, தேங்காய் 1/4 மூடி, நிலக்கடலை 2 கப் வேக வச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் 2, தக்காளி 2. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பொடி பொடியாக நறுக்குனது இல்லை துருவின தேங்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். இதுக்கப்புறம் அது ஆறுற வரைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ காய் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு லைட்டாக கொதிக்கிற டைமில் நம்ம வேக வச்சுருக்க நிலக்கடலையை தண்ணியோடு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளற விட்டு குழம்பு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணி நிலக்கடலையில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கிடுங்க. இது டேஸ்ட் உங்களுக்கு நான்வெஜ் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.